தூய சக்தி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. திரையில பேசுறதெல்லாம் சரி ராஜா, தரையில என்ன பண்ணிட்டு இருக்க? தன்னுடைய படத்தை காப்பாற்ற முடியாத ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாடு மொத்தத்தையும் காப்பாத்துவார்னு நம்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் நீங்க விஜய் ரசிங்க, அவர் விசிலடிங்க, கை தட்டுங்க, குத்தாட்டம் போடுங்க, எல்லாம் சரி. சர்க்கார் படத்துல பண்ண அதே சாகசங்களை தமிழ்நாட்டிலும் பண்ணிடுவார்னு நீங்க நம்புறதை பார்க்கும்போது தான் உள்ளபடியே எங்களுக்கு நகைச்சுவையாகவும் பரிதாபமாகவும் இருக்கு. பரமா படிடான்னு நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். வந்த புதுசுல ஒரு 4 போராட்டங்கள் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மொத்தமா அவ்வளவுதான் நடத்திருப்பாங்க. அப்படியான ஒரு போராட்டத்துல வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம்னு சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கோஷம் போடுறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல அதே விஜய் பேசுறாரு, தமிழ்நாடு முழுவதும் நீங்க எல்லா அரசு பேருந்துகளிலும் நீங்க கட்டணமின்றி செல்லலாம் அப்படின்னு அதே வாய் மாத்தி சொல்லுது. தாய் மாமன் திட்டம், மோதிர திட்டம், இதுல பெருமை வேற, எந்த திட்டத்துக்கும் தன்னுடைய பேரை வச்சுக்கல அப்படி சொல்லிட்டு. சரி, எங்கிருந்தா இவங்களுக்கு திடீர்னு இவ்வளவு அறிவு வேலை செய்யுதுன்னு பார்த்தா தமிழ்நாடு கர்நாடகா இது ரெண்டுடைய மற்ற கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதியிலிருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. விஜய்க்கு யார் இருக்காங்க, என்ன பேசுறாங்க எதுவும் தெரியல. அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராவது தெளிவா எழுதி கொடுக்குறாரான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மிக தெளிவா தெரியுது, தப்பி தவறி கூட ஒரு இடத்துல கூட இந்த தாவேக்கா வெல்ல முடியாதுன்னு சொல்லி. காரணம், நீங்கள் மாநாடு நடத்துவதோ அந்த மாநாட்டில் பங்கு பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையை வைத்தோ தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று நம்புவது உள்ளபடி எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இவ்வளவுதான் உங்களுடைய வளர்ச்சி, உங்க மூளை வளர்ச்சியான்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க நிச்சயம் வென்றுவோம், 234 தொகுதியிலும் வென்றுவோம், நாங்க தான் சிஎம்னு பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் கிட்ட வந்து என்ன வேலை செஞ்ச, மக்கள்கிட்ட என்ன பேசின, உண்மையா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்த. 41 பேர் உங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு இறந்து போன பிறகு கால் முதுகில் படுமளவுக்கு வெகு வெகுவென ஓடிய விஜய் உங்களிடம் ஓட்டு கேட்டு வரும்போது உங்களுடைய ரசிகர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், உங்களுக்கு எப்படி நாங்கள் வாக்களிக்க முடியும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய இருப்பதை இவர்கள் தடுப்பார்களா அல்லது இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து வாங்கி தரோம். இந்த யுட்டோபியால இருந்து வெளியே வர்றதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். தொடரட்டும் தமிழ்நாட்டில் சாதனைகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 1000 கூட்டங்களை நடத்துவதாக திராவிடர் விடுதலை கழகத்தின் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு சென்னை மாவட்டத்தில் மட்டும் 200 கூட்டங்கள் நடத்துவதற்காக தற்போது நம்முடைய பகுதியில் இந்த திருமுனை கூட்டத்தை நடத்தி வருகிறோம். தேர்தல் கட்சிகள், தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சிகளே தங்களுடைய பரப்புரையை, தங்களுடைய மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை தொடங்காத போது தேர்தலில் பங்கெடுக்காத திராவிடர் விடுதலை கழகம் இவ்வளவு சீக்கிரம் தங்களுடைய பரப்புரையை தொடங்க வேண்டுமா என்கிற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய இந்த பாசிச பாஜகவை ஒரு இடத்தில் கூட வெல்லவிடாமல் செய்ய வேண்டிய கடமை தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சியை விட எங்கள் இயக்கத்திற்கு இருப்பதை உணர்ந்துதான் இப்படியான பரப்புரையை தொடங்கியிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதை எங்களுடைய கடமையாகவும் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மக்கள் வந்து ரொம்ப எளிதா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. பல்வேறு விஷயங்களை மறந்துட்டோம். 2014 மோடி ஓப்பன் ஹவுஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில் பல லட்சம் கோடிகள் கருப்பு பணமாக வெளிநாடுகளில் உள்ளது, அவற்றையெல்லாம் மீட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் செலுத்துவோம் என்றார். பிரஸ் முன்னாடி, மக்கள் முன்னாடி இத்தனை வெளிப்படையாக சொன்ன ஒன்றை அமித்ஷாவிடம் திரும்ப அதே கேள்வியை வைக்கிறார்கள். இப்படி பிரதமர் சொன்னாரே, ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரே, அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அசால்ட்டா சொல்றாரு அமித்ஷா, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்றாரு, அது வெறும் ஜும்லானா தேர்தல் நேரத்தில் தரக்கூடிய ஒரு பொய்யான கவர்ச்சியான வாக்குறுதி, அவ்வளவுதான். அப்படி என்று சொல்லுபவர்களைத்தான் தொடர்ந்து ஆதரிப்போம் என்று இன்றைய அமித்ஷா முன்னேற்ற கழகம், அதிமுக என்கிற இந்த அமித்ஷா முன்னேற்ற கழகம் ஆதரித்து வருகிறது. சமீபத்தில் நடந்த அதிமுக அல்ல பாஜக மாநாட்டில் தந்தை பெரியார் படம் மாநாட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தை நீக்கிவிட்டு
பாஜகவினுடைய சின்னமான தாமரையின் படத்தை வைத்திருந்தார்கள். நீங்கள் செய்ததில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, குறைந்தபட்சம் பெரியாரின் படத்தை அந்த மாநாட்டு திடலுக்கு கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம், அவ்வளவே நாங்கள் உங்களிடம் கேட்பது. அதே போல நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று கோக்கப்பட்ட பல வாக்குறுதிகள். நம்ம அக்கா ஒருத்தங்க சுத்திட்டு இருந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜன், 2-3 தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் முன்னாடி இருந்த பாஜக தலைவர் இருந்த தமிழிசை அக்கா நல்ல பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்க. கேஸ் விலை பதற வைக்கிறது, அனைத்து விளைபொருட்களினுடைய விலையும் எங்களை பயமுறுத்துகிறது. இப்படியெல்லாம் பேசினாக்கா இப்ப என்ன பண்றாங்கன்னே தெரியல. 2 நாள் முன்னாடி 868 ரூபாயாக இருந்த கேஸ் சிலிண்டர் விலை 968ஆக விலையேற்றப்பட்டிருக்கிறது. 115 ரூபாய் ஏற்றிருக்காங்க. தேர்தல் நெருங்குகிற இந்த சூழலிலும் கூட இந்த மக்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள் என்று மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அவர்களின் அத்தியாவசிய பொருளான கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றக்கூடிய, மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மீண்டும் தப்பித்தவறி ஒரு ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அமைந்தால் சின்ன சின்ன ஃபிளாஸ் இருக்கலாம், சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தது மிக சிறந்த ஒரு ஆட்சி என்றுதான் நாமல்ல ஒன்றிய பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிதி அறிக்கை, அவர்கள் வெளியிட்ட நிதி அறிக்கை சொல்லுகிறது. இந்தியாவில் பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அதன் சாட்சியாக நம்முடைய முதல்வர் புள்ளி விவரங்களோடு சொல்லுகிறார். தமிழ்நாடு தற்போது 11.19 விழுக்காடு, அதாவது இரட்டை இலக்கு விழுக்காடு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று நம்முடைய முதல்வர் எடுத்து சொல்லுகிறார். இந்த நாடு முழுவதும் ஒரு போக்கில் பாசிச தன்மையோடு நடந்து கொள்ளும் போது சவுத் மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த சவுத்திலும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதற்கு காரணமாக நாம் பார்ப்பது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கொள்கைகளை உண்மையாக சரியாக உள்வாங்கிக் கொண்டதில் தமிழ்நாடு தான் மிக முக்கியமானதாகவும் அதை செயல்படுத்துவதும் தான் காரணம் என்று நாம் சொல்வதில் உள்ளபடியே பெருமை என்றே நாம் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படித்து விட்டால் இவர்களை கேள்வி கேட்டு விடுவார்கள் என்பதற்காகவே நீட் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்காதே என்று சொன்ன கூட்டம் வெளிப்படையாக இதை செய்தால் இவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று பல்வேறு முறையில பல்வேறு பேர்ல வரான். விஸ்வகர்மா திட்டம்னு சொல்றான், நீட்டுன்னு சொன்னான், இப்ப பேராமெடிக்கல் வரைக்கும் வந்துட்டான். நீ டாக்டர் ஆகிறதா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு அலைடு கோர்ஸ் பேராமெடிக்கல்ல கூட நீட்டுன்னு சொல்லிட்டு பேராமெடிக்கல்ல கூட என்ட்ரன்ஸை கொண்டு வந்துட்டான். இப்படி இவர்கள் படிக்கவே கூடாது என்பதற்கு அத்தனை சிரமங்கள் படுகிறார்கள். மாறாக இங்கே தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் என்று ஒரு திட்டத்தை நம்முடைய முதல்வர் முன்வைக்கிறார். தற்போது நடந்து முடிந்து தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 160 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தேர்வாகி இருக்கிறார்கள். அதில் 156 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவர்கள் என்பது உள்ளபடியே எத்தனை முக்கியமான, எத்தனை சிறப்பான இந்த திட்டம், எத்தனை சரியாக இந்த மக்களிடத்தில் சென்றிருக்கிறது என்பது உள்ளபடியே இவர்கள் எத்தனை அம்புகளை நம்மீது எய்தாலும் அதை சரியாக முடிக்கும் திறனும் கொள்கையும் நம்மிடம் இருப்பதை தான் காட்டுகிறது. இந்திய அளவில், இந்த நாட்டில் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்த ராஜேஸ்வரி என்கிற மாணவி, வடுகப்பட்டியை சேர்ந்தவர், ராஜேஸ்வரி என்கிற அந்த பெண் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயனடைந்தவர். இப்படி
ஜாதியத்தை, மதவாதத்தை ஒருபுறம் இவர்கள் தூக்கி பிடிக்கும் போது அதற்கு மாற்றாக நம்முடைய முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை முன்வைக்கிறார். சென்ற அதிமுக ஆட்சியில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் 2 பேர் மட்டும்தான் அயல்நாடு சென்று படித்திருந்தார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 385 பேர் பட்டியலினத்தவர்கள் இந்த திட்டத்தால் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பேருக்காக ஒரு திட்டத்தை அறிவித்துவிட்டு அது செயல்படுகிறதா இல்லையா என்றெல்லாம் பார்க்காமல் உண்மையாகவே மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்று இந்த அரசு சிரம் கொள்வதை தான் நாம் பார்க்கிறோம். சென்ற ஆட்சிகளிலும் பல விளையாட்டுகளில் பலர் வென்றதாக இவர்கள் காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த முறை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு இந்த நாட்டினுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வந்த பிறகு இங்கே ஒரு விளையாட்டுத் துறையில் வென்றுவிட்ட ஒருவர் எப்படியான அங்கீகாரத்தை வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படியான அங்கீகாரங்களை தருவதோடு, நம்முடைய கார்த்திகா, கபடியில் வென்ற கார்த்திகா எங்களுடைய கண்ணகி நகர் பகுதியில் நீங்கள் உள் விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார். நான் எலெக்ஷன்ல ஜெயிக்க வைங்க, அதுக்கப்புறம் பண்ணி தரேன் அப்படிலாம் சொல்லலை. உள்ளபடியே அவர்கள் சொல்லி சில மாதங்களே, அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு சில மாதங்களிலே இந்த குழந்தைகள் சிறப்பாக விளையாடுகிறார்கள். இவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் இன்னும் இந்த பகுதியில் இருந்து நிறைய வீரர்கள் வென்று வருவார்கள் என்கிற நோக்கத்தில் மக்கள் மீது கொண்ட அக்கறையின் பேரில் உள்விளையாட்டு அரங்கம் சில மாதங்களிலேயே செய்து தரப்படுகிறது. சமீபத்தில் திருச்சியில அந்த ரயில்வே நிலையத்துக்கு வெளியே ஒரு போர்டு வச்சிருந்தாங்க ஹிந்தியில். அது என்னவா புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. கர்த்தவிய துவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்கள்ல கர்த்தவிய துவார்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க. என்ன அர்த்தம்னா நோக்கங்களின் நுழைவாயிலாம். என்ன பியூட்டி, என்ன அழகு அப்படின்னா, நீங்கள் வைத்த அந்த பெயர் பலகையை உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய நம்முடைய அக்கா தமிழிசை அவர்களே எதிர்க்கிறார். இல்ல நீங்க இந்த பேரை மாத்தணும்னு சொல்லி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தமிழிசை எதிர்க்கிறார் என்று சொன்னால் மக்கள் இதை கேள்வி கேட்பார்கள். இந்த கேள்விக்கு நம்மால் பதில் சொல்லவே முடியாது. நாம் அந்த பாஜக கட்சியில் இருந்தாலும் கூட இந்த கேள்விக்கு எப்படியெல்லாம் முற்று கொடுத்து விட முடியும் என்கிற உறுத்தல் இங்கு இருக்கிறது இல்லையா? அண்ணா சொன்னார், எத்தனையோ ஆட்சி மாறலாம், ஆனால் நான் கொண்டு வந்த திட்டத்தில் நீ கை வைக்கும் போது ஒரு பயம் வரும் இல்லையா? மக்கள் போராடுவார்கள் என்ற பயம் வரும் இல்லையா? அப்போது இந்த நாட்டை அண்ணா தான் ஆள்கிறான் என்று பொருள் என்று சொன்னார் இல்லையா? அதுபோல நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படியான சூழல் உருவாக காரணமாக இருக்கக்கூடியது இந்த தமிழ்நாடு திராவிட கொள்கையை உள்வாங்கி இருப்பதுதான் காரணம் என்றே நாம் சொல்ல வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப ஃபன்னியா, இப்போ உங்க வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், குளியலறை இருக்கும். இப்போ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு அடம் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் குளியலறையில் குளிக்க மாட்டேன், நான் சமயக்கட்டில் தான் குளிப்பேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு பைத்திய மாதிரி தூணும் இல்லையா? அந்த மாதிரி விளக்கேற்றுவதற்கு என்று ஒரு தூண் இருக்கு. நான் அந்த தூண்ல விளக்கேற்ற மாட்டேன், நான் போய் அளவைக்கல், சர்வே கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கக்கூடிய அந்த குறிப்பில் இருக்கக்கூடிய அளவைக்கல்ல தான் நான் போய் தூண் ஏற்றுவேன், சரி விளக்கேற்றுவேன். அப்படி ஏத்த உடனே அதை வச்சு நான் கலவரம் பண்ணுவேன்னு சொன்னா உங்களுடைய எண்ண ஓட்டம் பக்தியா அல்லது கலவரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கமா என்று தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். நாங்க சொல்லல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்கள், மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த மக்களே சொல்றாங்க, இங்க எனக்கு நினைவிருந்து 100 ஆண்டு காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் விளக்கேற்றுவார்கள். புதுசா இந்த கூட்டம் தான் ஏதோ புதுசா ஒரு அளவுக்கல்ல காட்டி தர்கா பக்கம் தான் ஏத்துவேன் அடம் பிடிக்கிறாங்க. நாங்க எங்க இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு கலவரம் பண்ண வந்தவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல, புதுசா இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தோம்
அப்படின்லாம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் சொல்றாங்க. எத்தனை வெட்கக்கேடான ஒரு விஷயம். நீ கலவரம் பண்ண முயற்சி செய்யும் போதெல்லாம் அதை தடுப்பதற்கு எங்களை போன்ற நாத்திகவாதிகள் அங்கே இருக்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த திராவிட கொள்கையால் கல்வி என்ற மிகப்பெரிய ஒரு தீ இங்கே பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த தீ காவலரனாக இருந்து நீ எத்தனை கலவரங்களை செய்ய முயன்றாலும் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாமல் உன்னை தவிடுபடி ஆக்குவதற்கு இந்த கல்வி என்கிற ஆயுதம் மீண்டும் மீண்டும் இங்கே துணையாக இருக்கிறது. நிறைய பொய்களை சொல்றாங்க. பொய்களுக்கு தீர்வா இருக்க வேண்டிய மாண்பமை மதுரை உயர்நீதிமன்றமே அவர்களுக்கு சாதகமா அங்க தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுவது என்ன? செக்குலரிசம் என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கிறது. நான் எல்லா மதத்தையும் சரியாக பார்ப்பேன் என்று சொல்வது கூட செக்குலரிசம் கிடையாது. எந்த மதத்தையும் சாராமல் இருப்பேன், மதச்சார்பின்மை. செக்குலரிசத்துக்கும் கம்யூனல் ஹார்மனியும் குழப்பிக்கிறாங்கன்னு தோணுது. அப்படியான குழப்பத்தில் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருப்பது உள்ளபடியே முறையானது அல்ல என்றே நாம் சொல்ல வேண்டும். நாங்க பார்க்கிறது குறைந்தபட்சம் அந்த கம்யூனல் ஹார்மனி கூட இல்லையே. செக்குலரிசம் கடைபிடிக்க வேண்டிய இந்த நாட்டினுடைய பிரதமர் குறைந்தபட்சம் கம்யூனல் ஹார்மனியாவது கடைபிடித்து, எப்படி நீங்கள் ராமர் கோயிலை திறந்தீர்களோ அப்படியாக ஒரு மசூதியை இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய பிரதமரால் திறக்க முடியுமா, திறந்து காட்டிவிட முடியுமா என்கிற சவால் இந்த மன்றத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த நாட்டினுடைய பிரதமர் செக்குலரிசத்தை கடைபிடிக்க மாட்டாரு. தான் பிரமாணம் எடுத்து வந்த அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை நான் கடைபிடிக்க மாட்டேன் என்ற கொள்கையோடு இங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி செயல்படுவார் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கொள்கையை உள்வாங்கி இருக்கக்கூடிய இப்படியான திமுக போன்ற கட்சியை அரியணையில் ஏற்றி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் தமிழ் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ், அப்படி இருக்கக்கூடிய மொழியினால பேச முடியலன்னு சொல்லி அத்தனை முதல கண்ணீர் வடிக்கிறாங்க ரெண்டு பேர். மோடியும் அப்படித்தான், அமித்ஷாவும் அப்படித்தான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் 2500 கோடியை நீங்கள் சமஸ்கிருதத்திற்கும் 147 கோடியை மட்டும் தமிழுக்கும் ஒதுக்குவது என்பது வெறும் வாயளவில் உதட்டளவில் தமிழ்நாட்டிற்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே தமிழை பெருமையாக பேசிவிட்டு உண்மையாகவே உங்கள் மனதில் தமிழை நாடு முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் செல்லுவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான வளர்ச்சிக்கான நிதி பங்களிப்பை நீங்கள் தந்திருக்க வேண்டும். தமிழ் வளர்ச்சி மட்டும் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தபோது இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு மொத்தமும் கேட்குது. நிதியமைச்சர் அவ்வளவு அசால்ட்டா திமிரா பேசுறாங்க. இல்ல இல்ல இது தேசிய பேரிடர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது. அத்தனை மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். தங்களுடைய கால்நடைகள் எல்லாமும் வெள்ளத்தில் பறிபோயின. உணவின்றி தவித்தார்கள். மீண்டு வருவதற்கு இந்த நாடு அதை தேசிய பேரிடராக அறிவிக்காது என்று சொன்னால், தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பார்வை என்றும், நீங்கள் ஆளாத மாநிலங்களை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தான் தொடர்ந்து பார்த்து வருகிறது பாஜக என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு கூட்டணியில் தான் இத்தனைக்கும் தலைமை தாங்குவதல்ல, அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுக. பல பொய்கள் தொடர்ந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு இதை செய்யறோம், அதை செய்யறோம், அதை பண்ணோம், இதை பண்ணணும், தொடர்ந்து பொய்களை மட்டுமே கட்டவிழ்த்து கொண்டே இருக்கும்போது
சொன்னதையும் செய்து சொல்லாததையும் செய்த இந்த திராவிட மாடல் ஆட்சி திரும்ப வரணும்னு நம்ம ஏன் ஆசைப்பட மாட்டோம்? சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பான்மையா அல்லது பெரும்பான்மையெல்லாம் கிடையாது, சொன்னதில் அத்தனை வாக்குறுதிகளும் செய்துவிட்டு சொல்லாதவற்றையும் செய்திருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. நான் முதல்வன் திட்டம் சொல்லப்பட்டதில்லை, வாக்குறுதி சொல்லப்பட்டதில்லை. மகளிருக்கான விடியல் பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் தன் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யப்பட்டது. மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்ட போது அதை எள்ளி நகையாடினார்கள். சோறு போடுறதெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடையாது, இவங்க தேவையில்லாம வேலை பண்றாங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு இத்தனை உயரம் தொட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் பசியின்றி படிப்பதற்கு மதிய உணவு திட்டம் இங்கே சாத்தியப்படுத்தியது என்ன என்பதை இப்போது அரசு பதவிகளில், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வாழும் எடுத்துக்காட்டாக நம்மிடையே இருக்கிறார்கள். அப்படியான ஒன்றாகத்தான் எதிர்காலத்தில் மகளிர் விடியல் பயணம் திட்டமும் இருக்க போகிறது என்பது உள்ளபடியே நாம் பெருமையோடு சொல்லக்கூடிய ஒன்று. இங்க இருக்கக்கூடிய மகளிர் நீங்க தமிழ்நாடு முழுவதும் எங்க வேணாலும் கட்டணமின்றி பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதோ நீங்க இந்த தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கணும், இல்லை நாங்களும் இந்த ஆட்சியில் இருக்கோம் அதுக்காக பண்ணிடணும் அப்படியான நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. பெண்கள் பணிக்கு செல்லக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களே படிக்கக்கூடாது என்கிற சூழ்நிலை இருந்ததை எல்லோரும் படிக்கலாம் என்கிற சூழ்நிலை வரை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு, பொருளாதார ரீதியாக ஒரு சுதந்திரத்தை பெறுவதற்கு, பயணம் செய்வதற்கு தேவையான பணம் உங்களுக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தடையை உடைப்பதற்கு இந்த அரசு முன்வந்திருப்பது உள்ளபடியே அடுத்த தேர்தலிலும் வெல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மட்டுமானது என்று நாம் பார்க்கவே முடியாது. ஒரு ஆண் வேலைக்கு போறதும் பெண் வேலைக்கு போறதும் ஒண்ணா? நிச்சயமா கிடையாது. ஒரு ஆண் வேலைக்கு போனா என்ன பண்ணுவான்? சம்பளம் வரும், சாயந்தரம் ஆனா சரக்கு அடிப்பான், பப்பாட்டி வீட்டுக்கு கொடுப்பான். ஆனால் ஒரு பெண் வேலைக்கு போகும்போது இந்த சமூகம் எப்படியான வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதை பெண்களினுடைய சமூக வளர்ச்சியை வைத்தே நான் அளவிடுவேன் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். இப்படி பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு தடையாக எது இருந்தாலும் அந்த தடையையும் உடைத்து அவர்கள் படிப்பதற்கு நான் ஊக்கத்தொகையும் வழங்குவேன் என்று சொன்னால் இப்படியான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பது இந்த மகளிரினுடைய கடமையாக நீங்கள் கொள்ள வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு நாடு முழுவதும் GER என்று சொல்லுவோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களினுடைய அந்த சதவிகிதம் நாடு முழுமைக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் அதைவிட கூடுதலான சதவிகிதத்தோடு தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்வீர்களே ஆனால் உங்களுக்கு மாதம் 1000 ஊக்கத்தொகை உறுதி செய்யப்படும் என்று சொல்லி தந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதன் மூலம் புதுமை பெண் என்கிற திட்டத்தின் மூலம் மட்டும் 76% பெண்கள் உயர்கல்வி பயிலக்கூடிய நிறுவனங்களில் அதிகம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சாதனை, இந்த நாட்டளவில் மிகப்பெரிய சாதனை. இந்த நாட்டோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள், காலை உணவு திட்டமாக இருக்கலாம், விடியல் பயணம் திட்டமாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மட்டும் பின்பற்றாமல் பல அயல் நாடுகளே இப்படியான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது இந்த சமூகத்தில் நிகழ்த்தக்கூடிய சாதனைகள் மிக பெரியதாக இருக்கும், அதை நம்முடைய நாட்டில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று
இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை அவர்கள் அங்கே செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திராவிட கொள்கை மனிதநேயத்தின் பக்கம் நின்று செய்திருப்பது, செய்ய போவது எப்படியானது என்பது உள்ளபடி நம்முடைய கண்ணுக்கு தெளிவாக தருவதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு திட்டம் வரும்போது ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க. காலை உணவு திட்டத்தை எதிர்த்தாங்க, விடியல் பயண திட்டத்தை எதிர்த்தாங்க இந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் பார்த்தா அவங்க தங்களுடைய வாக்குறுதியை அதே கொடுக்கிறாங்க. அதுதானே திராவிடத்தின் வெற்றி. எதிர்த்த ஒருவன் தன்னுடைய வாக்குறுதியாக எதிர்த்த திட்டத்தையே வைக்க முடியும் என்று சொன்னால், எதிரிக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அத்தனை சாதனைகள் செய்திருப்பதை நாம் உள்ளபடியே பாராட்டுவதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். வந்த தொடக்கத்தில் இந்த விடியல் பயணம் திட்டத்தை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள், உங்கள் காதுகளை கூர்த்திட்டி நீங்கள் கேட்க வேண்டும். இன்று வரையில் 858.50 கோடி பயனாளர்கள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதாவது 858.50 கோடி பயணங்கள் தமிழ்நாட்டில் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 858.50 கோடி பெண்களின் கனவுகள் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் ஒரு காலத்தில் இவர்கள் ஏன் எதிர்த்தார்கள் என்று பார்த்தால், புறையோடி போன இந்த புராணங்கள் பெண்களுக்கு கல்வியையோ அல்லது அவர்களுடைய உரிமையையோ தரக்கூடாது என்று இருந்ததற்கு அப்படியே எதிர்மாறாக திராவிட இயக்கங்கள் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று முழங்கிய பெரியார் தொட்டு பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை தர வேண்டும் என்று சொல்லி கல்வியிலிருந்து வேலை வாய்ப்பிலிருந்து சொத்துரிமை என அனைத்தையும் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு அப்படியான சுதந்திரமான ராணிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று பெரியார் ஆசைப்பட்டார் அல்லவா? அந்த கனவுகளை நனவாக்கக்கூடிய வேலையைத்தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் செய்து வருகிறார். சில கட்சிகள் வெறுமனே நாங்கள் பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட 50% இடங்களை தந்துவிட்டோம் என்று மார்தட்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் தனித்தொகுதிகளில் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பொது தொகுதிகளிலும் சரி ஆதி குடிகளுக்கு வாய்ப்பு தருகிறோம் என்று மார்த்தட்டுகிறார்கள். கையை வீசி வீசி மார்த்தட்டுறாரு. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, பெயருக்காக 50% வாய்ப்பை தருவதில் எந்த பயனும் கிடையாது. அதே போல பெயருக்காக பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளை நிறுத்தி என்ன சாதித்தீர்கள் என்று பார்த்தால், இப்போது வரையில் ஒரு எம்எல்ஏ கிடையாது. வெறுமனே வீண் பெருமைக்காக மட்டுமே எருமை மேய்ச்ச கதையா, நான் இப்படி பண்ணிட்டேன் இதை செஞ்சிட முடியுமா, அப்படி பண்ணிட்டேன் இதை செஞ்சிட முடியுமா என்றெல்லாம் பிதற்றி திரிவதில் எந்த பயனும் கிடையாது. போற போக்கில் பல்வேறு தூற்றல்களை தூக்கி வாரி எறியறது. ஒரு காலத்தில் பெரியாரை உயர்த்தி பிடித்து போற்றி பாடிய அதே வாய் இப்ப ஏன் நீங்க மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே பல்ட்டி அடிக்குது, திணறுது, என்ன சொல்றதுன்னு தெரியாம. நாம் தமிழர் கட்சின்ற கட்சியை தொடங்கி 2011ஆம் ஆண்டு ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லுகிறார் சீமான், தமிழ்நாட்டில் பெரியார் மற்றும் அண்ணாவின் அடிச்சுவற்றில் வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்தில்
பெரியாரின் கைத்தடிதான் வளைந்து எங்களுடைய அண்ணனின் கையில் கைத்துப்பாக்கியாக துவக்காக மாறி இருக்கிறது என்று பேசுகிறார். அதே வாய் இன்று பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினால், நான் என்னுடைய தலைவர் பிரபாகரனை பார்த்து வந்த பிறகு எனக்கு தெளிவு கிடைத்தது என்று சொல்லுகிறார். 2009 போரில் இறந்து போன மேத்துக் அவர்கள் 2011 தங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்த பிறகு, ஏற்கனவே இறந்து போன ஒருவர் மீண்டும் உயிரோடு வந்தா உங்களுக்கு அந்த தெளிவை சொல்லியிருக்க முடியும்? 2009 உங்கள்கிட்ட கடைசியா இதை சொல்லி தெளிவை கொடுத்துட்டு போயிட்டாரு. 2011 நீ இப்படி பேசுற. ஆனா இப்ப அதே வாய் என்கிட்ட அண்ணன் இதை தான் சொல்லிட்டு போனாரு, என் தலைவரை தான் சொல்லிட்டு போனார்னு சொல்லுதுன்னா, காசு வாங்குவதற்கு முன் காசு வாங்குவதற்கு பின் என்று தானே நாம் பார்க்க வேண்டும். ஆரிய அடிவரடியாக மாறுவதற்கு முன்பு வரை சுயமரியாதையோடு மக்கள் நலனில் பேசுவதாக பேசிக் கொண்டிருந்த வாய், இல்லை இல்ல ஈழத்து பேரை சொல்லி நம்ம வாங்கி தின்னதெல்லாம் இனிமேல் செல்லாது, இனி போய் நம்ம முதலாளிகளான ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்டே சரண் அடைஞ்சிருவோம் அப்படின்னு அடிமையா ஒத்துக்கொண்டதை தானே நம்ம அதை பார்க்க முடியும். சீமான் பத்தாதுன்னு விஜய்னு ஒருத்தர் வந்த புதுசுல ஒரு 4 போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மொத்தமாக அவ்வளோதான் நடத்தியிருப்பாங்க. அப்படியான ஒரு போராட்டத்தில் வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம்னு சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி கோஷம் போடுறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் அதே விஜய் பேசுறாரு, தமிழ்நாடு முழுவதும் நகர பேருந்தில் மட்டும்தான் இப்போ பெண்கள் விடியல் பயணத்தில் போக முடியும், அப்படிலாம் இல்லை, நீங்க எல்லா அரசு பேருந்துகளிலும் நீங்க கட்டணமின்றி செல்லலாம் அப்படின்னு அதே வாய் மாத்தி சொல்லுது. தாய் மாமன் திட்டம், மோதிர திட்டம், இதில் பெருமை வேற, எந்த திட்டத்துக்கும் தன்னுடைய பேரை வச்சுக்கல அப்படி சொல்லிட்டு. சரி, எங்கிருந்துடா இவங்களுக்கு திடீர்னு இவ்வளவு அறிவு வேலை செய்யுதுன்னு பார்த்தா, தமிழ்நாடு கர்நாடகா இது ரெண்டுடைய மற்ற கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதியிலிருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க. நாம் அதை எதிர்த்தோமே, இப்ப அதையே வாழ்த்து பேசுறோமே, இல்லை அதையே நம்முடைய வாக்குறுதியா சொல்றோமேங்கிற கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் கிடையாது. யுட்டோபியா யுட்டோபியான்னு ஒரு வார்த்தை உண்டு. ஒன்று நடந்ததற்கு முன்பாகவே நடந்துருச்சுன்னு சொல்லி நம்பிட்டு அதே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது. மிக தெளிவா தெரியுது, தப்பி தவறி கூட ஒரு இடத்துல கூட இந்த தாவேக்கா வெல்ல முடியாதுன்னு சொல்லி. காரணம், நீங்கள் மாநாடு நடத்துவதோ அந்த மாநாட்டில் பங்கு பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையை வைத்தோ தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று நம்புவது உள்ளபடி எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இவ்வளவுதான் உங்களுடைய வளர்ச்சி, உங்க மூளை வளர்ச்சியான்னு சொல்லிட்டு. ஒரு மாநாட்டுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் வந்திருப்பான். ஒரு கான்ஸ்டிடன்சியில், அதாவது ஒரு தொகுதியில் அத்தனை பேர் இருப்பான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. கடந்த தேர்தலில் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி மட்டும் மோர் தென், அதாவது 1,00,000க்கும் மேல் அதிகமான வெற்றி வித்தியாசத்தை காட்டினார். அப்படி தமிழ்நாட்டினுடைய வாக்கு எண்ணிக்கை சூழல்கள் இருக்கிற போது மொத்தமாகவே 10 லட்சம் கிட்ட தான் ஒரு மாநாட்டில் அவங்களுடைய தொண்டர்கள் வராங்க. ஆனால் நாங்கள் நிச்சயம் வென்றுவோம், 234 தொகுதியிலும் வென்றுவோம், நாங்கள் தான் சிஎம் நாங்கள் தான் சிஎம்னு பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் கிட்ட என்ன வேலை செஞ்ச, மக்கள்கிட்ட என்ன பேசின, உண்மையாக அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்த? தீய சக்தி தூய சக்தி, டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. திரையில பேசுறதெல்லாம் சரி ராஜா, தரையில் என்ன பண்ணிட்டு இருக்க? கட்சி தொடங்குவதற்கு முன்பு ஒரு துரும்பை கூட தூக்கி போடாமல், ஒரு புல்லை அசைக்கும் வேலையை கூட செய்யாமல், கட்சி தொடங்கிய உடனே நான் அத்தனை நலத்திட்டங்களை கொடுப்பேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இவர்கள் இந்த நாட்டை கெடுத்து விட்டார்கள், இவர்கள் எல்லாம் தீய சக்திகள் அப்படின்னு அள்ளி விட்டு அவங்க செய்த அதே வாக்குறுதி தான் திரும்ப நீ கொடுக்குற. இன்னைக்கு சொல்ல போனா
அந்த வாக்குறுதியை அப்படியே அள்ளி வைக்கிற. நம்முடைய தோழர்கள் கலை நிகழ்ச்சி செய்யும் போது ரொம்ப அழகா சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. தன்னுடைய படத்தை காப்பாற்ற முடியாத ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாடு மொத்தத்தையும் காப்பாற்றுவார்னு நம்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள், நீங்க விஜய் ரசிங்க, அவர் விசிலடிங்க, கை தட்டுங்க, குத்தாட்டம் போடுங்க, எல்லாம் சரி. சர்க்கார் படத்துல பண்ண அதே சாகசங்களை தமிழ்நாட்டிலும் பண்ணிடுவார்னு நீங்க நம்புறதை பார்க்கும்போது தான் உள்ளபடியே எங்களுக்கு நகைச்சுவையாகவும் பரிதாபமாகவும் இருக்கு. பரமா படிடா படிடான்னு தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். முதல் தலைமுறையில் வாக்காளர்கள் புதுசாக வந்தவங்களுக்கு மாற்றி ஒரு முறை ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கிறது ரொம்பவே இயல்பு. நாம் தமிழர் கட்சி பல்வேறு தேர்தலில் இப்படியான ஒரு போக்கை இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் வளர முடியாததுக்கு காரணம், ஒரு பேட்ச் உள்ளே வருதுன்னா அடுத்த பேட்ச் உடனே வெளியே போயிடுது. கட்சி தொடங்கி 15 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. இப்போது வரையிலும் ஒரு ஆட்சி, ஒரு எம்எல்ஏ கூட பிடிக்க முடியல. அப்படின்னா கட்சி தொடங்கிய போது கூட இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். சீமானுக்காவது 15 வருஷத்துல இது நடந்திருக்கு. விஜய்க்கு யார் இருக்காங்க, என்ன பேசுறாங்க, எதுவும் தெரியல. அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராவது தெளிவாக எழுதி கொடுக்குறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இவர்கள் 2 பேரும் கடைசியா செஞ்சு முடிக்க போவது என்னன்னா, நம்முடைய ஆசையா இருக்கக்கூடியது குறைந்தபட்சம் அதிமுக எதிர்கட்சியாக வரணும்னு நினைச்சிட்டு, அந்த ஆசையை வேணா இவர்கள் சற்றே சலனப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய இருப்பதை இவர்கள் தடுப்பார்களா அல்லது இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று கேட்டால், அவங்களுக்கு ஒரு நல்ல மருந்து வாங்கி தரோம். இந்த யுட்டோபியாலிருந்து வெளியே வர்றதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக சுய உதவி குழுக்கள் இங்க செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆட்சியில மட்டும் 5.18 லட்சம் கோடி உதவி குழுக்களுக்கு நிதி பங்களிப்பாக தரப்பட்டு, இந்த ஆட்சியில மட்டும் அவர்கள் இதனால் பயனடைந்தார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கான அத்தனை திட்டங்களை அள்ளித்தளித்திருக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் எந்தவித குழப்பத்திற்கும் ஆட்படாமல் உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வருவாங்க. பிஜேபி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், அல்லது தாவேக்கா நண்பர்களாகட்டும், இவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக நீங்கள் மனதில் வைக்க வேண்டியது, இந்த நாட்டில் வெங்காயம் பூண்டு விலையேறும் போது இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி வைக்கப்பட்டது. இப்படி மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பூண்டு வெங்காயம் விலையேறி இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, மாமி சொல்றாங்க, நான் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, வெறுமனே பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாக்கு செலுத்தி இந்த அரசு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த அரசினுடைய நிதியமைச்சராக இவர்கள் இருப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. தன்னுடைய ஜாதி திமிரை மக்கள் மீது அத்தனை வன்மத்தோடு அக்கறை இல்லாமல் காட்டிய ஒரு கூட்டம் உங்களிடம் வாக்கு கேட்டு வரும்போது, எங்க நலனின் மீது எந்தவித அக்கறையும் இல்லாத நீங்கள் எந்த தைரியத்தில் எங்களிடம் வாக்கு கேட்டு வந்தீர்கள் என்று நீங்கள் திரும்ப கேட்க வேண்டும். 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டுக் கொன்ற எடப்பாடி பழனிசாமி உங்களிடம் வாக்கு கேட்டு வரும்போது எந்த தைரியத்தில் எங்களிடம் வாக்கு கேட்டு வந்தீர்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். பல முறை கருக்கலப்பி செய்துவிட்டு
வெறுமனே பேச்சுக்காக பேருக்காக உங்களுடைய கட்சியில் தேர்தலில் 50% பெண்களுக்கு இடங்களை கொடுத்துவிட்டு எந்த தைரியத்தில் பெண்களிடம் நீங்கள் வாக்கு கேட்டு வருகிறீர்கள் என்று நாம் தமிழர் கட்சியை நீங்கள் கேட்க வேண்டும். 41 பேர் உங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு இறந்து போன பிறகு கால் முதுகில் படுமளவுக்கு வெகுவெகுவென ஓடிய விஜய் உங்களிடம் ஓட்டு கேட்டு வரும்போது உங்களுடைய ரசிகர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? உங்களுக்கு எப்படி நாங்கள் வாக்களிக்க முடியும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் மிகச் சரியான ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு பல வாய்ப்புகள் இங்கு இருக்கிறது. அதில் 2 முறையில் நாம் கையாளுவோம். ஒன்று, மிகச் சரியான ஒன்றை நாம் தேர்ந்தெடுப்பது. மற்றொன்று, தேவையற்ற அத்தனையும் ஒதுக்கி விட்டாலே நமக்கு தேவையானது கிடைத்துவிடும். நீங்கள் ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தாலும் இங்கே திராவிட மாடல் ஆட்சி திமுக தான் உங்கள் நினைவுக்கு வரும். தேவையற்றதை நீக்கிவிட்டாலும் இங்கே திமுக தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்படி மக்கள் நலனில், குழந்தைகள் நலனில், பெண்கள் நலனில், சமூக நலனில், சமூக நீதியை உயர்த்தி பிடித்து தொடர்ந்து பிஜேபியோடு சண்டை செய்து நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்துக்கு தர வேண்டிய சர்வசிக்ஷா அபியான் நிதியை நாங்கள் தருவோம் என்று கர்வத்தோடு பேசிய பாஜகவை இப்போது வரையில் எதிர்த்து நின்று சண்டையிட்டு எங்களுடைய கல்வி முறையில் இருமொழி கொள்கை தான் இருக்கும், எந்த காலத்திலும் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்காது என்று அத்தனை நெஞ்சுரத்தோடு ஒரு முதல்வர் பேசுகிறார் என்று சொன்னால் எந்த மாநிலமும் பிஜேபிக்கு மண்டியிடலாம். பெரியாரின் வழிவந்த தமிழ்நாடு எக்காலத்திலும் அதை செய்யாது. பெரியாரை, அண்ணாவை, முத்தமிழர் கலைஞரை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி அதை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்தும். அப்படியான மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள, பெண்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே ஒரு இடத்தில் கூட தப்பி தவறி கூட இந்த பாசிச பாஜக நேரடியாகவோ அல்லது சீமான் விஜயின் பேரில் மறைமுகமாகவோ பூந்து விடாமல் இருப்பதற்கு வருகிற தேர்தலை நாம் பயன்படுத்த வேண்டும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 நாம் நிறுவ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வெல்க திராவிடம்.